எடுத்துக்கிறேன். மற்ற தோழர்கள் கொஞ்சம் பின்னாடி நல்லது. முன்னாடி இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் ஒழுங்க. முன்னாடி இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் கடந்த ஒரு வருடமாக மதுரையில் திருப்புறங்குன்றம் வழிபாட்டு நேர்த்தி விஷயமாகவும் தீப விஷயமாகவும் தொடர்ந்து ஆகம விதிகளுக்கு மாற்றமாக சட்டத்துக்கு மாற்றமாக RSSல் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நினைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மதுரையில் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம நீடிக்கக்கூடாது. அதை முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து எல்லா பேரும் ஒருங்கிணைந்து அந்த மத வெளியேறுவதற்காக அந்த RSSக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அமைப்பு நடத்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த மதுரையில் நடந்துருக்கு. எப்போதுமே வழக்கமாக இருக்கக்கூடிய நேர்த்தி விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, அறுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் மூலியமாக தடை விதித்தாங்க. அதனுடைய வழி வேதனை மாறுறதுக்கு முன்னாடியே சர்வேக்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் குற்றத்தை ஏற்போம் அப்படின்னு தொடர்ந்து 30 ஆண்டுகளாக என்ன செய்யப்பட்டாங்க. இந்த ஆண்டு நீதிமன்றத்தில் நடைமுறை நாட்டில் அதில் ஒரு மத கலவரம் ஏற்படும். அந்த அடிப்படையில் அது நடந்துவிடக்கூடாதுன்றதுக்காக மத ஒற்றுமைக்காக மக்களுடைய ஒற்றுமையாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம். தொடர்ந்து ஒரு ஆண்டுகளாக நீதிமன்றத்தின் மூலியமாகவும் ஜனநாயக போராட்ட மூலியமாக நாங்கள் தொடர்ந்து போராட்டம் மேடா தம்பி ரெண்டு பேர் மூணு பேர் அப்படியே இந்த வாங்க தோழர் எல்லாரும் இங்க ஒரு 5:30 மணிக்கு ட்ரஸ்ட் தலைவர் வந்திருக்காரா? இந்த வாரம் ஆமா ஆளு
सामने कहीं आओ आओ இப்படி வானே லீடர்ஸ்ல அப்படி வானே லீடர்ஸ்ல அப்படி வானே நடக்கக்கூடிய மதுரை மத அமைதி பேரணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு ஆண்டுகளாக நம்ம வந்து மதுரையில் வந்து இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய பகுதியை மிகவும் அடையாளமாக இருக்கக்கூடிய பகுதியை மதத்தின் பேரால் சாதியின் பேரால் பிளவுபடுத்தி அரசியல் அமைப்பு செய்யக்கூடிய RSS சேர்ந்தவர்கள் நேர்த்தி விஷயத்திலையும் தீபம் விஷயத்திலையும் ஒரு பெரிய பிரச்சனையாகி மதம் உருவாக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக மதுரையில் போராடியும் முஸ்லீம்கள் அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து போராடி வருவதன் அதனுடைய ஒரு சட்டமாக இந்த அமைதி பேரணி அனைத்து இயக்கவாதிகள் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமைதி பேரணி வெல்ல வேண்டும். மதுரையை பொறுத்தமட்டில் இந்து முஸ்லீம்களும் ஒற்றுமையாக அண்ணன்களாக மாமன் மச்சங்களாக வாழக்கூடிய பகுதி இது. ஆனால் இந்த பகுதியில் வந்து RSS போன்ற சமூகங்கள் அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் சாதி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து அனைவரும் தமிழர்களாய் மனிதர்களாய் ஒருங்கிணைந்து இந்த மதம் கடந்த பேரணியை அமைதி பேரணியை நடத்தியிருக்கிறோம். அமைதி பேரனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து RSS வந்து இங்கே வந்து மதத்தின் பேராக வந்து மக்களை பிழைப்படுத்திருக்காங்க. அந்த அரசியல் ஈடுபடக்கூடாது மக்கள் இருக்காங்கல்ல, 25 லட்சம் மக்கள் வாக்காளர் மட்டும் இருக்காங்க மதுரை மாவட்டத்தில். 10 தொகுதி இருக்குது. வெகுஜன மக்கள்கிட்ட வந்து இவங்களுடைய அந்த ஐடியாலஜி போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி துண்டறிக்கை மூலியமாக, சோரட்டி மூலியமாக, ஆர்ப்பாட்டம் மூலமாக, பேரணி மூலியமாக தான் அதை நம்ம எடுக்க முடியும். அதனால் இந்த மக்கள் வந்து மத ஒற்றுமையோடு வாழணும். அதுக்காக தான் இந்த பேரணி வந்து முன்னெடுத்து ஒற்றுமை தான் மெயினும். மத கலவரம் வந்துடக்கூடாது. இப்போ வடநாட்டில் நடந்த ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் மாதிரி வந்து ஒரு RSS BJPங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சிந்தனைகள் எல்லாமே ஒத்த கருத்து சிந்தனை உடையவர்கள் எல்லாமே ஒருமித்து நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இந்த பேரணி போராட்டம் அது வந்து தவறான கருத்து. இந்த பேரணியை பொறுத்த மட்டும் நீதிமன்றத்துக்கு ஆதரவாகவும் அதாவது வந்து அரசுக்கு ஆதரவாகவும் நடக்கக்கூடிய பேரணி தான். அரசு தான் மேல்முறையீடு போயிருக்கு. அரசு தான் வந்து மேல்முறை போயிருக்கு. அரசுக்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த பேரணி நடக்குது. இதில் நீதிமன்றம் தனிநபர் தானே கொடுத்துருக்காரு. பாக்கி 2 பெஞ்சு கொடுக்கல. உயர் நீதிமன்ற விஷயத்தில் இருக்குல்ல. இதே நீதிமன்றம் வந்து நம்ம நேர்த்தி விஷயத்தில் வந்து தவறாக தானே தீர்ப்பு கொடுத்தாங்க. அது மேல்முறையில் தானே இருக்குது. அப்போ இது வந்து நீதிமன்றத்துக்கு மாற்றமாக இல்லை. நீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. 117 பேர் என்ன செஞ்சிருக்காங்க. இடைநிலை மனுவாக உள்ளுக்குள்ள தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. அப்படிங்கும்போது நீதிமன்றத்துக்கு முரணாக கிடையாது. மக்கள் எப்போதுமே நீதிமன்றத்தை மதித்து சட்டத்தை மதித்து வாழக்கூடியவங்க. சட்டத்தையும் நீதிமன்றம் மதிக்காதவங்க ஏன்னா BJP RSS கும்பல் தான். அவங்களுக்கு எதிராக தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து களமாடிட்டு இருக்கோம். அவங்களுடைய அரசியல் ஈடுபடக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு தவறான சிந்தனை கொண்டு போகிறாங்க. உங்கள் முருகனுக்கு எதிராக அவங்க வழிபாடு அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு வந்து நாங்களாம் இருக்கோம் அப்படின்னா ஒரு காலத்தில் முஸ்லீம் எல்லாம் இருந்தவங்க தான். எங்களுக்கும் முருகனும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் அந்த மதத்தில் இருந்து கன்வெர்ட் ஆகிட்டோம். நாங்கள் அப்படிங்க மண்ணின் மேந்தர்கள் நாங்கள். அதனால தான் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. எங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. இது வந்து உரிமை பிரச்சனை. இது வந்து இந்த மதுரை அமைதியாக வாழணும் அப்படின்னு நல்ல மனசோட நல்ல நோக்கத்தோடு இருக்கிற மக்கள் தான் இங்கே குடியிருக்கிற மக்கள். இதில் யாருக்கு எந்த விதமான அரசியல் லாபம்னா கிடையாது. அரசியல் லாபம் இதை வச்சு சாமியை வச்சு மதத்தை வச்சு சாதியை வச்சு அரசியல் லாபம் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரான பேர் என்ன? அதனால தான் அமைதி பேரைன்னு வச்சு. இது வந்து அவசியமான ஒன்று. இது இதோட நிற்காது. இதை தொடர்ந்து நடந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய முடியும். ஒரு அமைதி சூழ்நிலை வந்து நிறுவ முடியும். இதான் விஷயம். நன்றி.